நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கம். புதிதாய் பைபிள் பார்க்கிறவர்களுக்கும் பல ஆண்டுகள் பார்த்தும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்த வார்த்தையை கவனிங்கள். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி. ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறாருன்னா யாருக்கோ அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கோ கொடுக்கிறார். ஆமென். ஒரு சகோதரி, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி, 2 பிள்ளைகளை உடையவா எலிசா கிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவோம், உண்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை. காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம் எல்லாம் முடிஞ்சதும் பைபிள்ல என்ன சொல்ல தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன? அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய். ஆனா சில எண்ணெய் நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும். இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இது நற்செய்தி அறிவிக்க நாள். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம், ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன செய்யணும்? போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். செய்தி தரது அது வேற. ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர். அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க. அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அவன் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான், அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும். அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும். ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசையின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனாலதான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மியாக்கி மோசே கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையா செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாதிரி ஓடுனான். எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார். பாருங்க, பவுல் ஊழியம் செய்யறான். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா, மிகுந்த. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை சாட்டி ஆமென். ஆமே. அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட்.
ஆனா மோர்தெகாய் இவனை அடிச்சா ஐயே, எப்படி அவன் எந்த அளவுக்கு மோர்தெகாயை பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிறோம். அதாவது நம்மள ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம். என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம். நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம், எல்லாத்தையும் அடிப்போம். விட்ட பக்கத்து வீட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வரும், அது வேற. எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். அவன் இந்த இவனை அடிக்கிறது மொத்த அவன் பிளான் பண்ணும்போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்க. ஒரு மிகுந்த நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லை, அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோதிரம் கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார். இவங்களுக்கு விரோதமா எழுதும் போது அமைதியா இருக்கிறார். முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார். மோர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையாய், அவர் மிகுந்த வல்லமையாய். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும். நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா. நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா? அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம ட்ராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் எப்படி இருக்கு? கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பண்ணேனே, அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிலேயாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமென். நேத்து என்ன சொன்னார்? போகாத. ஆமென். நல்ல கிருபை பெற்றவங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. பழையன ஒளிந்தன. ஆண்டவர் போதே அவங்க கூட போகாத. இன்னைக்கு வந்து நிக்கிறான். என்ன கீதியோனே, சாரி பிலேயாமே, போறியா போ. என்ன இப்படி அமைதியாயிட்டாரு? ஆனா போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிக்கிறார் தெரியுமா? மிகுந்த வல்லமையோட நிக்கிறார். வேண்டாண்டவரே. ஹalleluya. See, நம்ம ட்ராக் நான் இன்னும் பண்றேன். ஃப்ரைடே ஆனா அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்குது. உபவாசத்தோடு வரவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைக்கல. காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. நான் பெருசா ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம். ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவர். என் விஷயத்துல என்னெல்லாமோ பண்றேன். விட்டா சர்ச்சில இருந்தே கேமும் விளையாடுவேன். எனக்கு மட்டும் அவருடைய கிருபை இருக்கு தெரியுமா? பவுல் விஷயத்துல ரொம்ப பொறுமையா, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு பொறுமையா. ஆனா அப்படி எழுமுனார் பாருங்க, பொத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நீர் யார் அப்படின்னா. ஆமென். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நான் ஜெபிக்கல, அமைதியா இருக்கிறேன். நான் துதிக்கல, எனக்கு வேண்டிய செய்யல. நான் மாறிடணும். நம்ம மாறிடணும். இல்ல கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா, இல்ல யோனா போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான் இல்ல, அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு வைங்கள, அவர் அந்த வல்லமையோட எழும்பும் போது, அதாவது அவர் இரக்கமுள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்ப நிறைய காரியம் உருகிறோம். அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு
ஐயோன்னு இருக்கு. நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகளெல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மௌனமா இருந்தேன். நீ என்ன நினைச்சிட்ட? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல. நான் மிகுந்த வல்லமே எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசையெல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று, சுழல் காற்று, ஆமென், அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா? காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. இன்னைக்கு பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியா மாதிரி சுழல் காட்டு வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்று இருக்குல்ல, இந்த உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளை இல்லப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று? இந்த பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவிலே வைத்த வார்த்தை, இதிலே என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதுதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறீர். மட்டாய்னா அவர் ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்தில பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்தில கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில அழிஞ்சான்னு வைங்களேன், அவன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில அழிஞ்சானா முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட், அவர் பனிஷ்மெண்ட் எகிப்தில பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது, வனாந்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால. சங்கீதத்தில் இருக்க, அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்ல, நீ போதும் வா. எகிப்துல டீல் பண்ணது வேற, வனாந்திரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போலதான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போலதான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு, கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடுங்காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று
இதனால் என்ன உண்டாகிறது? 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதனால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. இது உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல, இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹalleluya. ஆமென். எத்தனை சேதங்கள். கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை, இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்ப நீ ரொம்ப பார்த்துட்ட, வேதனையை நீ ரொம்ப பார்த்துட்ட, சோதனையை ரொம்ப பார்த்துட்ட, எழும்ப முடியாம இதன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். ஓ 2026 இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய். இந்த சுழல் காற்றின் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஒரு பெருங்காற்று, ஒரு மெதுவான தென்றல். நம்ம எதை விரும்புவோம்? நம்ம எப்படி பாடுவோம் தெரியுமா? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ எனக்கு. எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமென். அதாவது இன்னும் நிறைய பாடுவோம். அதில் ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் மடங்கு. இதுதான் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில காற்று நிக்கும்பா. நம்ம காத்து நிக்கிறது இல்ல, இந்த காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிக்கும். அதுக்கிறது நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை. இதெல்லாம் நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில? ஆமை. ஒரு பெருங்காற்று திடீர்னு அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடிக்கும். கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை இதுல ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுதான் அப்படியே கண்ணை திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் எல்லாம் மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்திருக்கிற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற. இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறார். இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த ட்ராக் வேண்டாம், இந்த ட்ராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, வெதர் நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார்.
நான் மறுபடியும் இந்த வேர்டை சொல்றேன். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கைகூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? ஏதோ நீங்க இருக்கிறது போல அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க அழைக்கப்பட்டவன நல்ல கவனிங்க. உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ட்ராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி இங்க பவுல் சொல்றாரு போகாதீங்க வேண்டாம். ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுல் இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை ட்ராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி ஆமே. என் மேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா. ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். எல்லாம் மெதுவான தென்றல் காரியம் வந்து அவங்க ஓடினாங்கன்னா போட்டை வந்து வேகமா செலுத்துறாங்க. அடிக்குது பாருங்க யூரோக்ளித்தான். கொடுங்காற்று அடித்து போட்ல மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தென்றல் அடிக்கும் போது அமைதியாக இருந்த பவுல் யூரோக்ளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடி. பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது சரியில்லை, இது சரியாம தெரியல. இல்ல இல்ல இல்ல, ஏன்னா சிச்சுவேஷன் அவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது உனக்கான ட்ராக் இல்ல. ஆண்டவர் பார்த்தார், இவனை ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல பெருங்காற்றுல. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம். இந்த பவுல் தான் சொல்லுவார், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1-2 காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். மெதுவான தென்றல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்குல போனாங்க. ஆண்டவரே, ஒரு தென்றலை பார்த்து தென்றல் அடிக்க வைக்கலாம் பா, நீ ஓம் போக்குல போவ. சிலர் போனா ஒரே போக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென்.
இப்ப என்ன போக்குல போறாங்க? காற்றின் போக்குல. ஓ ஜீசஸ் நம்மளை எப்படி கொண்டு போறார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவை இந்த சுழல் காட்டு கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல. தெரியணும்னா மத்தேயு 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலித்தா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு, கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோக்ளித்தான் வந்து திடீர்னு தான் அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளித்த திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன். தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமா, இப்போ அந்த பின்னாடி டோர் கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க. நான் கூப்பிடணும். இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்துல நிக்கிறான். இப்போ என்கிட்ட மைக் இருக்கு, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் டைட்டஸ் எப்படி கூடுவேன்? சத்தமா கூடுவேன். ஹல்லேலூயா. அப்பதான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அவங்கள கைத்தட்டி கூடும். எப்படி கைத்தட்டி கூடும்? சர்ச்சில் கைத்தட்டுற மாதிரியா? எப்படியா? சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தான். இனி சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடியுது வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுப்பான். அவன் ட்ராக் மாற சவுண்ட் ஜாஸ்தியாக எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாதிரி கப்பல் போயிட்டு இருக்கும் போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு விடியா இல்ல. ஆனா நம்ம ஆளு ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு. அது அடுத்து வரேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா? நீ ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அத ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் வராது? 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா? சுழல் காட்டுல நிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நிக்கிறது. பக்கத்துல 2 பேரை கை பிடிச்சு நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா? காட்சியா அல்ல, சாட்சியாய் நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியாய் நிறுத்த இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெருங்காற்றுக்காக, சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியா நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சி மேஜர். Thank you Jesus. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோ உடரவா சந்தரவலா ரீகரவா, எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர். இயேசுவே ஜீசஸ் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா?
நான் அதை பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன். இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு வீட்டு. இதுதான் காற்று போற போக்குல. இந்த காத்து போற டைம்ல விடப்படாது. அதனால இந்த பன்றியை பார்த்துருக்கீங்களா? அது வாழ்க்கை ஃபுல்லா தரையதான் பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் ஃபர்ஸ்டா வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா? 2 காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவோம். இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டோம். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது, அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் பார்க்க, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்டா, போ. நான் வல்லமையா எழும்புனாதான் நீ அமைதியாவே வந்துரு. ஆனா இந்த பெருங்காட்டுல சேதம் உண்டு. அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால நான் இது ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடைஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுல தான் போறாங்க தெரியுமா? கப்பல்ல தான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வழி இருக்கிறது. ஆமே ஆமே. சுழல் காற்று, பெருங்காற்று, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று. இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுல் இங்க எழுப்பி சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமென். அதனுடைய 25வது ஆமென் கப்பர் 22வது வசனம், ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம் வராது. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும், நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து எந்த ராத்திரியில நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாத பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றுல உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்கும், எல்லாரும் கை தூக்கும். കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കടന്നുപോയി. കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കഴിഞ്ഞുപോയി. നെട്ടിയുണരും തലോടലും താങ്ങും തലോടലുമായി നാഥൻ ചാരയുണ്ട്. ആരാധന ആരാധന ഒന്നിനും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள் திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராம அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று
ஐயோ நாளைக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று നന്ദിയാൽ നിറയുന്നു എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെയോ കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കഴിഞ്ഞുപോയി. നെട്ടിയുണർന്നു ഞാൻ നോക്കുമ്പോൾ താങ്ങും தலோடலுமாய் நாதன் அப்பா பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்துக் கொண்டேன், நீர் என்னை தாங்குகிறேன். ஆமென். ஆண்டவர் ஏன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காற்றடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன்? அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யார் தெரியுமா? யோனா. நம்மளால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா யோனா. ஆமென். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும்போது யோனா வழி விலகி அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும், அழைக்கப்பட்டவனை ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமென் ஹல்லேலூயா, அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமென். இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்து கொண்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? சொல்லுங்க. ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான் வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபட் கிடையாது, தீர்க்கதரிசி. அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல எக்ஸாம்பிளுக்கு யார சொன்னாங்க தெரியுமா? சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசி சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா? யோனாவிலும். யோனா அக்னி இறக்குனாரா? தண்ணிய ரத்தம் ஒண்ணுமே இல்லை. ஆனா பெரிய ப்ராஃபட், பெரிய ப்ராஃபட். அப்ப எப்படி எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்தில் நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அந்நிய பாஷையில பல மணி நேரம் ஜெபி. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பாதை மாறி நிக்கிறோம். ஆண்டவர் பேசுறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில வந்தா அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஆவியானவர் இப்படியே கொண்டு போறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு.
பவுல் சம்மந்தம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அதனால அடிச்ச காத்துல என்ன உடைஞ்சு தெரியுமா? கப்பல் உடைச்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவை. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா, கீழே லோயர் பர்த்ல ஒரு ஆளு, இதான் சொன்னேன், எந்த புயல் அடிச்சா என்ன. ஆமென். ஒரு தேவ மனுஷன், அவருடைய சாட்சி நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா. நல்ல தூக்கம். எழும்பி போய் திறந்து பார்த்தா, நான் சாத்தான், நீ நான் வேற யாரோ நினைச்சேன். அடிச்சுட்டு போய் ஏன் தூக்கத்தை நானும் வேற யாரோ தட்டுறாங்க. இவர் தூங்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த கப்பல் மாலுமி சொல்றான், அதனுடைய ஆறாவது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து? அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேட்கிறாங்க, உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர? நீ உன் தேசம் என்ன? நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேட்கிறாங்க, இன்னைக்கும் கேட்கிறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல் இல்லை, பாதை மாறி போனதும் லோயர் பர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு உலகத்துல, நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனா திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் கொஸ்டின் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்பான். ஒன்னாலதான் என்பார்கள். அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க. இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்துன்னா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆனா நல்ல வேலை இவங்க ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்ல, இவங்க புறஜாதிகள். அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே செய்யல. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே, பாருங்க, அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க. நல்ல மக்கள். ஆமே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான், அவன் ட்ராக்ல வரதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அந்த செர்மன் ஃபார்மட் இது கிடையாது. ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்கிட்டயோ நீ ட்ராக்ல வா, உன்னால ஏன் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும்? அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா?
சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார், அந்த வழியில நம்ம வந்துரும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே, வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 5வது வசனம், அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கேதான் போறான் தெரியுமா? சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? அவன் எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் தேவை. அதனால அவனை 3 நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா? அடைச்சு வைக்கிறார். நீங்க ட்ராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா நம்மையும் அவர் சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய் இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் தெரியும். நான் அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்போ யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட இவ்வளவு அவர் ரெடி பண்ணி வச்சிட்டு, ஆமென், ஆண்டவரே நீர் எனக்கு மீனை ஆயத்தப்படுத்துவீர் என்று பார்த்தால் மீனுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்கு தான் இந்த காற்று, அதுக்கு தான் இந்த, அது மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்கு. அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமென். அப்போ மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? ஆமென். ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசி ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காட்டுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். 3 நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம். அவ்வளவுதான், ஒன்னும் சாப்பிடவும் முடியாது. ஆமே, உள்ள இருக்கிற ஆளு அவர் விசாலமா அங்கங்க நடந்து அங்க போவாரு, இங்க வருவாரு. அந்த மீன் சொல்லும், உள்ள ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பல்ல படுத்து உறங்கினா இங்க இருந்து ஆண்டவரே முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவாரு. சிலருக்கு எங்க விட்டா ஜெபம் ஓடணும் அவருக்கு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய
ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது, உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்போ அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு மீதி எல்லாம் மேல போக வச்சு ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய் இந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த ஆண்டவர், இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்லை. ஆண்டவர் பாஸ்டரையும் காணும், நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜோகம் பண்ண. இப்போ உட்கார்ந்து ஜோகம் பண்றான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை எப்படியெல்லாம் சுத்துறாரு பாருங்க. ஆமென். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தே. இத்தனை காற்றடித்தும் நான் உயிரோடு இருக்கிறேனா? இந்த காற்றில உம்முடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று அடிக்க இப்போ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்றும் நாட்டு ஜீவன், காட்டு ஜீவன்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டாங்க, காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது, பிரவாகத்தை பேழை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய 3வது வசனத்திலே சொல்ல 2லே சொல்ல ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 7 கடைசி பாருங்கள். ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. சாரி, 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தி தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஜலம் வடிய ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் இப்போ 8-3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை. 4வது வசனம், பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணி இருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு? தெரியாது. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டுச்சு. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதையாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார். நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார். கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. தேவன் எதன் மேல அசைவாடிட்டு இருந்தா? அவன் பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படிதான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார், மண்ணுல மனுஷனை உருவாக்கணும். மண் இப்ப எங்க இருக்கு?
சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம், ஆழம், அதாவது ஜலம், இருள், ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண்ணு இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை, மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு. அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜலத்தை எல்லாம், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்ணார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்ல, நான் கர்த்தர் அப்படின்பாரு. ஹல்லேலூயா. அப்படியே ஒதுக்குறார், எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார். அவர் அப்படி ஆழத்துல எழுப்பி முங்கி அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் நிலத்தையும், ஆமே, ஹல்லேலூயா. இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார். ஆமே, எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆம், அதனால தான பாடுவோம், என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு, நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரண, பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்றை வீச பண்ணும்போது உடனே பேழை பறந்து வந்து இல்ல 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 அந்த பேழை அப்படி மிதந்து அராத் மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்றை வீச பண்றார். அது அப்படி வற்றி 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 ஆண்டவர் என்னுடைய உயர் தளத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று, அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி ஆமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையிலே போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது, சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு ரேமா. அவன் பேழை கதவை திறந்து வெளியே வரான். அப்படியே உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே, ஆமே. குடும்பமா 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 ஓடாரா ஷரபாகாரா பலரதரா அண்டரலரதடரா பகரபா. நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற,
குடும்பமா நீ நிக்க போற, குடும்பமாக. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்துப்பட்ட நஷ்டம். இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். என்ன நிர்வாணியாக்கிட்டுனா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 38:1-46. ஆமே, ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 46. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்து. ஆவியானவர் இதுதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42வது அதிகாரம். அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை. ஆமென். இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவுல தான் இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்றை வனாந்திரத்தில் பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி 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 கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக